அவர் சாப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளார, நம்ம எலிசர் மிக்ஸ் போன அந்த ஒரு வாரத்துக்குள்ளார, அந்த யூரின் போனதுக்கு பிறகு ஏற்படுற வெளிப்பட்ற அந்த செமன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. என் நேம் முத்து மேடம். நான் திருவண்ணாமலைலருந்து பேசுறேன். யூரின் போயிட்ட பிறகு, கடைசியா வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த உயிரணுக்களும் வெளியேறதா சொன்னாரு. செமனும் வெளியேறி போயிடுது. அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னர் வேர்லாம் யூஸ் பண்றதெல்லாம் ரொம்ப ஒரு மாரி ஸ்மெல்லோ, இல்லாட்டி ஒரு மாரி இரிட்டேட்டிங்கா இருக்கு எனக்கு. ரொம்ப சிரமமா இருக்கு அப்டின்னாரு. தாம்பத்தியத்துல வந்து எனக்கு முழு ஈடுபாடு கிடையாது. இதனால என் ஃபேமிலிக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம, ஏன்டா வீட்டுக்கு போறோம்? அப்டின்ற ஒரு மன உளைச்சல் இருக்கு. நான் ஏற்கனவே ஆட்டோ ஓட்டுருவேன். எனக்கு ஏகப்பட்ட ப்ரஷரு, டென்ஷன் இதெல்லாமே இருக்கும். அப்படி டயர்ட்ல வீட்டுக்கு போனாலும், அவங்க எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்த என்னால சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியலன்ற அந்த ஒரு வருத்தம் இருக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்ககிட்ட அடிக்கடி சண்டை போடுறதுனால எனக்கே மன உளைச்சல் ஆயிடுது. அவர் சாப்பிட்ட ஒரு வாரத்துக்குள்ளார, நம்ம எலிசர் மிக்ஸ் போன அந்த ஒரு வாரத்துக்குள்ளார, அந்த யூரின் போனதுக்கு பிறகு ஏற்படுற வெளிப்பட்ற அந்த செமன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. ஆனா ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா, என் மிஸ்ஸஸ் வந்து என்னால வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடிஞ்சது. அதுல நான் ரொம்ப திருப்தியா இருக்கிறேன். இப்ப எங்க ஃபேமிலி ஹேப்பியா இருக்கிறேன்னா, உங்கள பார்த்ததில்ல. இருந்தாலும் எனக்கு வந்து உங்கள கடவுள் மாரி நெனச்சேன் நானு. உங்களுக்கு நன்றி சொல்றேண்ணா அப்படின்னு சொன்னாரு.